ரொம்ப ஹெல்தியான புரோட்டீன் ரிச் சாதம் கருப்பு கொண்டக்கடலையும் சிறுபயிரும் வச்சு செய்யலாம். 1 பார்ட் ரெசிபியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கூடயே கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 1.5 டம்ளர்ல முளைக்கட்டிய கொண்டக்கடலையும் சிறுபயிரும் சேர்த்திருக்கேன். அதே டம்ளர்ல 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடலை வதக்குனது கூடயே நம்ம சாப்பாட்டு அரிசி போட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, கொண்டக்கடலை, சிறுபயிறு, அரிசி எல்லாம் சேர்த்து டோட்டலா 2.5 டம்ளர் நம்ம எடுத்திருந்தோம். அதனால 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் பச்சடி கூட வச்சு சர்வ் பண்ணுங்க, அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.